திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து பள்ளிக் கல்வித்துறையும் மாணவர்களின் எதிர்காலமும் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. அரை நூற்றாண்டு காலமாக பல்வேறு திட்டங்களின் மூலம் நாம் வளர்த்தெடுத்த கல்வித்துறையை 4 ஆண்டுகளில் சீரழித்து சாதனை படைத்திருக்கிறது ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு. ஆம், நான் கருணாநிதியின் மகன் என சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்று தன்னைத்தானே தமிழகத்தின் அப்பா என விளம்பரப்படுத்தி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் சிதைந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது. ஆண்டுதோறும் 5000 ஆசிரியர்கள் வரை ஓய்வு பெற்று வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பதிலாக புதிய ஆசிரியர்களை நியமிக்காமல் அலட்சியமாக இருக்கிறது ஸ்டாலின் அரசு. பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை, தரமான கல்வி இல்லை. பள்ளிகளில் நாள்தோறும் நடக்கும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அஞ்சி நடுங்குகிறார்கள். ஆசிரியரை பள்ளிக்கு புகுந்து கொலை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நாங்குநேரி உட்பட பல பகுதிகளில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலும் கத்தி குத்து சம்பவங்களும் நாம் தமிழகத்தில்தான் இருக்கிறோமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா, மெத், குட்கா என போதை புழக்கம் வேறு மாணவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் அரங்கேறும் குற்றச் சம்பவங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு பள்ளியிலும் சிறிய காவல் நிலையத்தை தொடங்கலாம் போல் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அமைச்சர் அன்பில் மகேஷோ வெளிநாடு சென்று போட்டோ ஷூட் நடத்துவது, பெயிண்ட் வாளியுடன் போஸ் கொடுப்பது என அவருக்கு தெரிந்ததை செய்து கொண்டிருக்கிறார். உயர்கல்வித்துறையின் நிலை இன்னும் மோசம். பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் உலகத்தை உலுக்கினாலும் அப்பா அசரவே இல்லை. துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாததால் உரிய நேரத்தில் சான்றிதழ் கிடைக்காமல் மாணவர்கள் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காத அரசு சான்றிதழையும் சரியான நேரத்தில் கொடுக்காததால் வேலையின்றி தவிக்கிறார்கள் பட்டதாரிகள். கல்வியை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட மடிக்கணினி திட்டம் தொடங்கி தாலிக்கு தங்கம் வரை அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டு அலங்கோல ஆட்சி நடத்தி வரும் அப்பா வாக்குகளை பெறுவதற்காக 1000 ரூபாயை கிள்ளி எறிந்து கொண்டிருக்கிறார். விடியல் என்பது ஸ்டாலினின் விளம்பரத்தில் தான் உள்ளது. யதார்த்தத்தில் மாணவர்களின் எதிர்காலம் இருண்டு கிடக்கிறது.